நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக அவரது தோட்டத்தில் சிபிசிஐடி போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். எவ்வளவு அதிகாரிகள் தற்போது வருகை புரிந்திருக்கிறார்கள்? எவ்வளவு நேரமாக இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில பல்வேறு கோணங்களில் நடத்தப்பட்ட விசாரணையின் முடிவு எதுவும் எட்டப்படாத சூழலில் தமிழக டிஜிபி இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டு ஆவணங்கள், அதாவது காவல்துறை விசாரித்த ஆவணங்கள் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில சிபிசிஐடியுடைய ஏடிஎஸ்பி சங்கர் மற்றும் டிஎஸ்பி நவராஜ்குமார், அந்த விசாரணை அதிகாரியான உலகராணி உள்ளிட்டோர் அந்த உடல் கண்டெடுக்கப்பட்ட அந்த தோட்டத்திற்கு வருகை தந்து அந்த தோட்டத்துல பல்வேறு கோணங்கள்ல அவர்கள் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே 10 டிஎஸ்பிகள் தலைமையில, தமிழ்நாடு காவல்துறை டிஎஸ்பிகள் தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்ட போது தோட்டம் அங்கலமங்கலமாக பல்வேறு கோணங்கள்ல இருக்கக்கூடிய தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. இந்த நிலையில மீண்டும் தற்போது அந்த சிபிசிஐடி போலீசாரும் அந்த தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணி மற்றும் அந்த தோட்டத்தை அளவீடு செய்து அந்த உடல் கண்டெடுக்கப்பட்ட இடம் உள்ளிட்டவைகள் எல்லாம் வரைபடம் மூலம் கணக்கெடுக்கக்கூடிய பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையின் போது ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த அதிகாரிகள் டிஎஸ்பியான வள்ளியூர் டிஎஸ்பி இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு அவரிடமும் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கோணங்கள்ல இந்த தகவல்கள் பெறப்பட்டது. மேலும் இந்த கரைசுட்டுப்புதூர் கிராம நிர்வாக அதிகாரி, அதே போல தலையாரி உள்ளிட்டோரும் வரவழைக்கப்பட்டு அவர்களிடமும் கையெழுத்து பெறக்கூடிய பணி நடந்து வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் ஆய்வு அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். 15க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி போலீசார் ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தடய அறிவியல் துறையை சேர்ந்த நெல்லை மாவட்ட தடய அறிவியல் சேர்ந்த உதவி இயக்குநர் தலைமையிலான அந்த குழுவினரும் தற்போது வருகை தந்து தோட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த தடயங்கள் சேகரிக்கப்பட்ட அந்த தடய அறிவியல் அதிகாரியும் வரவழைக்கப்பட்டனால இந்த பகுதியில் என்னென்ன தகவல்கள் கிடைத்தது, எந்தெந்த இடங்களிலிருந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டது என்ற கோணத்தில் அவர்களிடம் தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் மழை பெய்து வருவதால் தற்காலிகமாக அந்த பணி தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மழை நின்றவுடன் அந்த பணியை மேற்கொள்வதற்கு சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.